ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அனைவருக்கும் வணக்கம். நான் நடன இயக்குனர் கம்பு முருகன். நான் இயக்கிய இந்த குறும்படத்தை பார்த்துவிட்டு அனைவரும் குறை இருந்தால் மன்னித்து விடுங்கள், நிறைய இருந்தால் வாழ்த்துங்கள். உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு. நன்றி. ஏங்க, பத்திர ஆஃபீஸ்க்கு போகணும், சீக்கிரம் டைம் ஆகுது. பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. என் பெயரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் என் தம்பி பெயருக்கு மனப்பூர்வமாக எழுதி கொடுக்கிறேன். அப்போ அண்ணன் சாவருக்கு முன்னாலேயே சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. இது தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேனே. மாமா இப்பயே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்புறம் தாங்க முடியல. ஏய் கணேசா, சாமி கும்பிடுடா. மச்சால பாரு, அந்த விளக்கு ஏத்துமா. வாங்க 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 எல்லாம் வாங்க. மச்சான் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வாங்க வாங்க, சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க மச்சான். அண்ணா அண்ணி அவங்க நல்லதான் சொல்றாங்க.
அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ண்ணா. ஆச்சாட்டங்குது. சரி அம்மா, பூசாரி கிட்ட போலாம். சீக்கிரம் ஆகட்டம்மா. ஆ. வேலையெல்லாம் முடிவிட்டோம். பார்த்து பார்த்து சுற்றுற போது. நெருப்பை உள்ள தள்ளி விடுமா. மாமா நீங்க அங்க போங்க மாமா. வேலையை பாருங்க. சீக்கிரம் சொல்லு. ஆயிடுச்சுக்கா, ஆயிடுச்சு. என்னம்மா ஆயிடுச்சா? லேட் ஆகுதுமா. ஐயா இந்த விளக்கு இப்படி தள்ளி வச்சுக்கலாம். ஐயா அந்த பூஜை பொருள் எடுத்து அந்த பக்கம் வைங்க. அப்பல இந்த மாலையை நல்ல நல்ல மேலே தூக்கி போடுங்க. போதுமா? ஈஸ்வரா எல்லாரையும் ஐயனார் காப்பாத்துங்க. ஐயா, எல்லா மக்களும் நல்லா வாழணும் ஐயா. மழை பெஞ்சு விவசாயம் செழிக்கணும் ஐயா. ஐயா ஐயனார் ஐயா. அண்ணா நல்லா சாப்பிடணும். சரிம்மா சரிம்மா. போதும் போதும் போதும். அண்ணனுங்களை பார்த்து பார்த்து கவனி. மச்சானுக்கு குழம்பு ஊத்துமா? ம். இந்தப்பா தண்ணி வாங்கிக்கோ. தங்கச்சி அந்த பருப்பு பாயசத்தை எடுத்துருவாம்மா. இந்தா. எடுத்துட்டு வரேண்ணா. வந்த இடத்துல வாயை மூடிட்டு சாப்பிடியா? பாயாசம் அது இதுன்னு. உனக்கு ஏன் கோவம் புத்துட்டு வருது? மூடிட்டு நான் என் தங்கச்சிட்ட எல்லாம் கேட்கறேன். உன் தங்கச்சி இது போட்டதே பெரிய பெரிய விஷயம். மச்சான் எப்போ பசங்களுக்கெல்லாம் கல்யாணம்? அது பார்த்துட்டு தான் இருக்கேன். சரியா அமைய மாட்டேக்கு. நல்லது இன்னும் நடந்தா சரி. பொண்ணு அமையல அவங்க 2 பேருக்கும். நானும் மாப்பிள்ளைய ஜோடியா உட்கார வைக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றும் முடிய மாட்டேங்குது. என்னக்கா? மெதுவா பண்ணுவியா? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ பெரியவளா இருந்தா கூட தம்பி கட்டலாம். ஏண்டி என்ன பேசுற நீ? முதல்ல தங்கச்சியை விட்டு சாம்பார் ஊத்த சொல்லு. அதை விட்டு என்னமோ நல்லா தான் பேசிட்டு செஞ்சுக்கிறா. நீ தான் மெச்சிக்கணும். சாப்பிடியா? மா, வந்தவங்க எல்லாம் நல்லா கவனிமா. கண்டிப்பா கவனிக்கிறேங்க. நல்லா பாருமா. சரிங்க. தங்கச்சி தண்ணி கொடுமா. இதோ கொண்டு வரேண்ணா. நீ சோறு வைமா. இதோ வைக்கிறேன். கைனால வைமா. வைக்காமலையா? அங்க ஊத்துமா. போதும். என் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. நீங்க எல்லாரும் என் குலதெய்வ கோயில் சாமியை கும்பிட வந்ததற்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வருஷம் வருஷம் எல்லாரும் வந்து என் குலதெய்வ கோயில் கும்பிட்றதுக்கு நான் மனப்பூர்வமாக ஆசைப்படுறேன். என்னம்மா சொல்ற? கண்டிப்பா எல்லாரும் வந்து இதே மாதிரி குலதெய்வத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாரும் வந்துருங்க. சரிங்களா? அதுதான் எங்க 2 பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். மச்சான் கறிச்சோறு போட இருந்தா வருஷம் வருஷம் இல்ல வார குடும்பத்தோட வந்துடுறான். அவர் எப்பவுமே இப்படிதான். அவர் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு பற்றி தான் பேசுவாரு. எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருங்க. நாங்க 2 பேரும் கோயில்ல நன்கொடை கொடுக்கணும், கொடுத்துட்டு வந்துடுறோம். என்னங்க நம்ம போவோமா? சந்திரா எல்லாரையும் கவனமா பார்த்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். போலாங்க. சரிங்கக்கா போயிட்டு வாங்க. இப்படியே தான் நன்கோட பேர்ல சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க உங்க அண்ணாவும் உங்க அண்ணியும். மச்சான் என் தங்கச்சி ஏன் முறைக்கிறீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு? இப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்கு எங்க வீட்டு பொண்ணு பிள்ளைங்களை வச்சு நடுத்தெருவில் தான் நிக்கணும். இப்படியே கொடுத்து அழிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த பசங்களுக்கு நாளைக்கு நல்ல காரியங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? மச்சான் வெளியே போய் பாருங்க. உங்க அண்ணனுக்கு கிடைக்கிற மரியாதை உங்களுக்கு கிடைக்குதா என்ன மச்சான்? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை மாமா. சொத்து யார் பேரில் இருக்குதோ அவங்க தான் மாமா மரியாதையெல்லாம். பார்த்து ஏறுமா. சரிங்க. முருகா அப்பனே. முருகா எங்க குறையெல்லாம் தீர்த்து வச்சிருப்பா. முருகா ஞான பண்டிதா. கந்தா கடம்பா கதிர்வேலா. கடவுளே எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா. ஐயா
கோயிலை புதுப்பிக்க பணம் கேட்டிருந்தீங்கல்ல, கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. தங்க வாங்கிக்கோ. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. உங்களை மாதிரி நாட்டில் 4 பேர் நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டில் மழையே பெய்யுது ஐயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல மாதிரியா இருக்கணும் ஐயா. ஐயா வரங்க ஐயா. சரிங்க ஐயா. வாங்கம்மா. அப்பனே முருகா, தங்கம் உள்ள எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. சுப்பையா ஐயா எங்கே போயிட்டுருக்க? தொழிலுக்கு போயிட்டு இருக்குங்கய்யா. என் கூட உள்ளவங்களாம் முன்னாலே போயிட்டாங்க. அதான் நான் பின்னால் வேகமாக போயிட்டு இருக்கேன். பஸ்ஸில் போக வேண்டியதானே? பஸ்ஸு போயிடுச்சுங்க. சரி, அந்த வழியாக தான் போகிறேன். நீ ஒன்று செய், என் கூட உட்கார், நான் இறக்கி விட்டுறேன். ஐயா உங்கள் கூட எப்படியா? நான் ஏன் உட்காந்து வந்தா என்ன? யார் என்ன சொல்லுவா? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நானே கவலைப்படல, நான் தானே கூப்பிட்றேன். வந்து உட்கார், வா. என்னப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சுப்பையா, ஜாதியை பற்றி நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லைங்கய்யா. சுப்பையா, ஜாதின்றது எதுக்கு பயன்படுத்தினாங்க? ஒரு ஊரில் போய் ஒரே ஒரு நபரை விசாரிக்கிறாங்கன்னா ஒரே பேரில் 10 பேர் இருப்பான். 10 பேரில் டக்குன்னு அடையாளம் சொல்ல முடியாது. அதனால் அவன் செய்கிற வேலையை சொல்லி கேட்டா உடனே சொல்லிடுவாங்க. அதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதை சில நபர்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, 6 அறிவு படித்த எவனுமே மனுஷனாக மதிப்பாங்க. வாப்பா. ஐயா இல்லையா? ஐயா வா. இல்லை வேணாங்கய்யா, நான் நடந்து போய்க்கிறேன்யா. சுப்பையா ஐயா உட்காரு, வா, நான் இருக்கேன். வா வா உட்காரு உட்காரு. பார்த்துப்பா, பார்த்து வாப்பா. மெதுவாப்பா, மெதுவா. அம்மா வாங்க. ஐயா இல்லைங்களா? என்ன விஷயம்? பையனுக்கு 1 வாரமாக உடம்பு சரியில்லைங்க. அதனால ஐயாவை பார்த்து மருந்து செலவுக்கு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்க. ஐயோ, ஐயா முக்கியமான விஷயமா வெளியில் போயிருக்காரு. சரிங்கம்மா, போயிட்டு அப்புறம் வரேங்கம்மா. கொஞ்சம் பொறுங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. இந்தாங்கம்மா, இந்த பணத்தை வச்சு பையனோட உடம்ப பார்த்துக்கோங்க. ஏமா கண் கலங்குறீங்க? எனக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா இந்த வயசுல தான் இருந்திருக்கும். அதை நினைச்சேன். உன் பேர் என்ன கண்ணா? என் பேர் குமரேசன். என்ன படிக்கிறீங்க? நான் 10வது படிக்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. நன்றிம்மா. பையன் உடம்ப பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா.
மச்சான், நான் சொல்கிறது சொல்லிட்டேன் மச்சான். அப்புறம் நல்ல முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இங்கே பாருப்பா, நான் சொல்கிறத கேளு. சொத்து ரொம்ப முக்கியம். என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ சொத்து உங்கள் கைக்கு வந்தாகணும். நல்லா கவனத்தில் ஏற்றிக்கோ, சரியா? இங்கப்பா, நீயும் மதம் நிற்காத. சொல்லு, உங்கள் 2 பேத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். ஏங்க, சொத்து ஃபுல்லா உங்க அண்ணன் பேர்ல இருக்குங்க. அவரா பிச்சை போட்டாதான் உங்களுக்கு உண்டு. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? பெரியவங்களாம் அவர் பேரில் எழுதி வச்சிட்டாங்க. அவராக பார்த்து ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. இதை பண்ணி தான் ஆகணுமா? இப்படியே சொல்லிட்டு இருங்க. நானும் என் பொண்ணும் செத்து போறோம். நாளைக்கு நடுத்தூர்ல நிக்கும் போது அந்த நிலைமை தானே எங்களுக்கு வரும். நாங்க இப்பயே செத்து போறோம். ஐயோ ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏன் தான் இப்படி பண்றீங்க? ஏய் நிறுத்தி, எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை. என்னவா படி தொலை. யாரு? சபாபதி அப்பா? ஆமா தாத்தா. வா உட்கார் உட்கார். நல்லா இருக்கியாப்பா? ஏதோ நல்லா இருக்கேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, சொத்தெல்லாம் அண்ணன் பேரில் இருக்கு. அதனால வீட்டில் ஒரே பிரச்சனை. அதுவா, உங்க தாத்தா சொத்தெல்லாம் உங்க அண்ணன் பேர்ல எழுதி வச்சாருன்னு உனக்கு தெரியுமா? அவரு பெரிய தர்ம பிரபு. அப்படியா? கூட இருந்த எங்களுக்கு தான் தெரியும். ஓம் சக்தி தாயே ஜெகன்மாதா, உலகமெல்லாம் நல்லபடி உய்ய உன் அருள் தேவை அம்மா. ஈஸ்வரி வனதேவதே. மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. வரோம் சுவாமி. போயிட்டு வாங்கோ. பேர் என்னடா? முனியப்ப சாமி. ஏண்டா, உனக்கு மனிதனாக நடக்க தெரியவில்லையாடா? உன்னை பத்தி தப்பு தப்பான வதந்திகள் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன குளித்து விட்டு உன் பொண்டாட்டி அடிக்கிறியாமே? ஜாக்கிரதை. அடுத்த முறை உன்னை பார்க்கும் பொழுது உன் மனைவியோடு ஒழுங்காக கொடுத்தல் நடத்த வேண்டும். இல்லை என்றால் தோலை உறுத்தி விடுவேன். போடா, அறிவு கட்ட மாந்தர்கள், அறிவு கட்ட மாந்தர்கள். கணக்கு பிள்ளை, அடுத்தது யாரு? ஐயா, முத்தையா. கணக்கு பிள்ளை, சொல்லுங்கய்யா. அடுத்தது யார்? செண்பகம், பூபதி, உள்ள வாங்க. இந்த அம்மணி யார்? ஐயா, ரொம்ப நாளா நம்ம பண்ணையில வேலை பார்க்குறாங்க. தங்கதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க. நீங்க ஏதாவது இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா தங்கிக்கிடுவாங்க. ஓஹோ. இறைவா, இதை வைத்து வீடு கட்டிக்கொண்டு சுகமாக வாழுங்கள். வாழ்க 100 ஆண்டு.
கணக்கு பிள்ளை, சொல்லுங்க ஐயா. இந்த பத்திரங்கள்லாம் சரியாக இருக்கிறதா? எல்லாம் சரியா எழுதியிருக்காங்க ஐயா. எல்லாம் பார்த்து விட்டீர்கள் அல்லவா? சரி பார்த்துட்டாங்க ஐயா. ஐயா, உலகத்தை காக்கும் ஈசன் நம்மை எல்லாரையும் காப்பாற்றும் அந்த இறைவனுக்காக பல ஏக்கர்கள் கொண்ட அந்த நிலத்தை இறைவனுக்காக சமர்ப்பிக்கின்றேன். வாங்கிக் கொள்ளுங்கள். கோயிலை கட்டி கொண்டாடுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நீங்களும் உங்க குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் ஐயா. வர்றையா. நன்றி நன்றி. ஈசனே. கணக்கு பிள்ளை, வேற யாராவது இருக்கிறார்களா? இல்லைங்க ஐயா, இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சுதுங்க ஐயா. சரி, அப்ப நாம புறப்படலாம். புறப்படலாங்க ஐயா. அமுதவள்ளி, நான் இப்படி தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? வருத்தப்படுறியோ? நீங்க செய்யற தான தர்மத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நான் கவலைப்படலைங்க. நீங்க இன்னும் நிறைய தான தர்மம் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்றேன். ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன குறை வச்ச உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நான் எதுல உங்களுக்கு குறை வச்சேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா, அது என்ன உள்ள சத்தம் கேக்குது? ஆமாங்க. போய் பாரு என்னன்னு. நான் வர்றேன். சரிங்க. நீ போமா. இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு 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 இப்படி பண்ணீங்க? நானும் என் பிள்ளை என்ன பாவம் பண்ணோம்? சொல்லுங்க, சொல்லுங்க. என்கிட்ட ஏன் மறைச்சிங்க? எதுக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற? நான் கத்துறது கஷ்டமா இருக்கா? ஆமாடி. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏய், ஜமீன் பரம்பரைனா இப்படி தாண்டி. ஓஹோ, அப்படியா? ஜமீன் பரம்பரைனா அவ்வளவு இதுவா? என்ன இங்க என்ன சத்தம்? வாங்க மாமா, வாங்க. வந்து உங்க புள்ள பண்ற காரியத்தை பாருங்க. என்னாச்சுமா? ஏமா அழுகுற? இங்க என்ன சத்தம்? என்கிட்ட சொல்லு. என்னடா? என்ன? அழாதம்மா, அழாத. ஏம்மா, போய் உங்க புள்ளைய கேளுங்க. இங்க வாம்மா, திரும்பு. என்னாச்சு சொல்லுமா? என்ன என்னாச்சு? பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரா? ஏண்டா, அவ சொல்றது உண்மையாடா? ஆமா. அழாத. ஜமீன் பரம்பரையில பண்ணாத பண்ணிட்டேன். என்னடா ஜமீன் பரம்பரை பார்த்தா? ஜமீன் பரம்பரை உனக்கு என்னடா தெரியும் ஜமீன் பரம்பரை பத்தி? ஏய், எங்க தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தின வாழ்ந்த பரம்பரை. அது மட்டும் இல்ல, நாங்கெல்லாம் ராமர பரம்பரை. அப்படிப்பட்ட பரம்பரையில தோன்று வந்திருக்க நாயே, நீ ஜமீன் பரம்பரை பத்தி பேச வந்திருக்க? நீ ராஸ்கல், என் வயித்துல வந்து பிறந்திருக்கிற நீ. பார், ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பொண்ணோட குடும்பம் நடத்துறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. இது உங்க காலம் இல்ல, எங்க காலம். என் மானம் மரியாதைலாம் என்னடா வருது? உனக்கு என்னடா அவ்வளவு தைரியம்? சொல்லுடா. ஏய் கனகபிள்ளை, வாயா இங்க. சொல்லுங்க ஐயா. கனகபிள்ளை, என் தாத்தா முப்பாட்டன் சொத்தெல்லாம் என் பேர்ல, நான் உழைச்சது என் பேர்ல இருக்கு. இது எல்லாத்தையும் என் மருமகளுடைய மகன், என் பெரிய பேரன், மூத்த பேரன் பேர்ல எழுதி வைக்கிறேன். உயில ரெடி பண்ணு. இனி எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. ஓ, ரெடி பண்ணு. சரிங்க ஐயா, ஆகட்டும். நானும் அவனை போட்டுறேன். இங்கிட்டயா மோதறாமே. இப்போ தெரியுதா உனக்கு உங்க அண்ணன் பேர்ல ஏன் சொத்தை எழுதி வச்சாருன்னு? எதையும் யோசனை பண்ணி பண்ணுப்பா. சரிங்க ஐயா. சரி, நான் வர்றேன். அவருக்கு என்ன, எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. இப்போ எனக்கெல்லாம் பெரிய தலைவலியாக இருக்கு. சுபா, என்ன வெயில். இந்தாங்க, தூக்கி விடுங்க. சீக்கிரம் அள்ளி போடுங்க, பசிக்குது, சாப்பிட போகணும். ஐயா,
வணக்கம். வணக்கம் ஐயா. மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கான். அப்பா அம்மா இல்லை, நான் தான் படிக்க வச்சேன். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்குதுயா. கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருக்கு, கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. லட்சுமி. சரிங்க தம்பி, நீங்கள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோங்க பணத்தை. ரொம்ப நன்றிங்கம்மா. கண்ணா, தாய் மாமன் அப்பனுக்கு அப்பனா இருந்து உன்னை படிக்க வச்சுட்டான். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அவனையும் கவனமாக பார்த்துக்கோ. சரியா? சரிங்கம்மா. நீ சாயந்தரம் வந்து சரிங்கம்மா, வாங்கிக்கோங்க. வரங்கய்யா. அக்கா, சாப்பாடுக்கா. வச்சுட்டு போமா. அக்கா, தண்ணிக்கா. வைமா. அக்கா, சாப்பாடு ஆறிட போது, சீக்கிரமா சாப்பிட்டு படுங்க. சரிம்மா. உட்கார். சாப்பாடு எடுமா. தோங்க. அம்மா நீயும் எடுத்துக்க. என்ன சாப்பாடுல வச்சு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேங்க. விடியத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். கை கழுவுங்க. ஏங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த விஷயத்தை தம்பிகிட்ட சொல்லிடலாம்ல? இல்லைம்மா, காலையில் பார்த்துக்கலாமா? சரிங்க. சரியாம்மா? சரிம்மா. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. அம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. நான் தோட்டம் வேற அப்படியே நடந்து போயிட்டு வரட்டுமாமா? என்னங்க இந்த நேரத்துலையா? இல்லைம்மா, ஒரு மாதிரியாக இருக்கு. சரி, நானும் வரேன். சரிம்மா, அந்த டார்ச் லைட் எடு, போயிட்டு வருவோம். அப்படியே போயிட்டு வருவோம். சரியா? ஏமா, ஐயோ பார்த்து. ஏமா பார்த்து. ஒன்றும் இல்லை. பார்த்து மெதுவா போங்க. என்னந்தான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே. நீ சொன்னதை நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். என் நண்பர்களும் சொன்னாங்க நீ சொன்னதுதான் சரின்னு. விடியத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருவாங்க. தம்பி, உன்னை பெத்த புள்ள மாறி வளர்த்தேனடா.
டேய் விட்றா என் தம்பியை விட்றா டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என் தம்பியை நீ அடிக்கிற உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா என்னை விட்டுறா இனிமே உன் தம்பி அடிக்க மாட்டேன்டா என்னை விட்டுறா தம்பி இப்படி பண்ணிட்டியடா, உன்னை எந்த ஜென்மத்தில் பார்க்க போறோம்? ஐயோ அண்ணா, என் பிள்ளை இல்லைனால என்ன பிள்ளைய நினைச்சு வளர்த்துட்டு இருந்தீங்க, இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா. ஐயோ 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 மனித தன்மையோட நடந்துக்கிற மனித தெய்வம் மச்சையா நீங்க. எங்களெல்லாம் விட்டுட்டே போயிட்டீங்களே. ஏன் உங்களுக்கு இந்த நிலமா வந்துருச்சு? ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சுங்க? இங்க பாருடி, உன் பேச்ச கேட்டுட்டு என் தெய்வங்களை என் கையாலேயே கொல்ல வச்சிட்டேடி. போடி, இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். இந்தாடி, இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். ஏங்க அங்க நில்லுங்க, ஏங்க நில்லுங்க, என்னங்க போறீங்க? சொல்லுங்க ஏங்க. பேச்ச கேட்டதுக்கு என் புத்தியை சேர்ப்பாலே அடிக்கணும். தெய்வமா இருந்த எங்க அண்ணனை நானே என் கையால கொண்டுட்டேனே. இந்த பாவத்தை எங்க போய் நான் கழுவுறது?
அம்மா மாதிரி வளர்த்த எங்கள் அண்ணியும் நானே கொண்டுட்டேனே. கடவுளே, எனக்கு என்ன தண்டனை நீயே கொடு. ஐயோ. நான் துரோகி, நான் துரோகி. எனக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆண்டவா, ஐயோ. ஐயோ. இந்த பாவியை மன்னிச்சிருங்க. நீ அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டீங்களே. உங்களுக்கு நான் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேனே. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. இனி எனக்கு விமோச்சனமே கிடையாது. என்ன பண்ணுவேன்? அண்ணா, அண்ணி, அண்ணா. நான் துரோகி, நான் துரோகி, நான் துரோகி, நான் துரோகி.